நமசிவாய வாழ்க. நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க. சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம், தொழில்காரகன்னு சொல்வோம், ஆயுள்காரகன்னு சொல்வோம். காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான். ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க. இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா 7.5 சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும், கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும், மீனத்திற்கு விரய சனியாகவும், கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகிறாருங்க. வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சனிக்கு 5ஆம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரமாவார். திரும்ப வந்து சூரியன் வந்து 9ஆம் வீட்டுக்கு, சனி இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் இருக்கும். என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4.5 மாத காலம். இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராரு. கும்ப ராசியிலேயே தான் இருக்க போகிறாரு. அவர் வந்து வக்ரமாகி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க. இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியிலிருந்து யாராவது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ, இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. யார் யாரெல்லாம் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேவாக்கண்ணே. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதிங்க. சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் வருகிறாருங்க. ஆனால் இந்த சமயத்தில் யோகாதிபதி வக்ரம் பெறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன் தான். இருந்தாலும் உங்களோட பொருளாதார ரீதியாக நிதி நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் வெற்றி இருக்கும். மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க, முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கேஸ் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்க. இந்த 4.5 மாதத்தில் நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிடக்கூடாதுங்க. போனீங்கன்னா அது வந்து இன்னும் ஒரு 10 வருட காலங்களுக்கு உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் புதுசாக இந்த 4.5 மாதம் எந்த விதமான கேஸ்க்கும் நீங்கள் போகக்கூடாது. குறிப்பாக உங்களுக்கு வந்து சனியோட பார்வை 7ஆம் இடத்துல படுதுங்க. அப்போ டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு தயவு செஞ்சு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாதுங்க. உனக்கு புதுசாக ஒரு வேலை இருக்குது, அதனால் இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ரிஷபராசிக்காரங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இந்த 4.5 மாத காலம் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதிலே சஸ்டெயின் ஆகிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். ஆனால் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். எல்லாமே நாங்கள் வந்து நம்ம விசா பேப்பர் எடுத்துக்கிட்டோம், பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பயணத்துக்கு தேவையான முன்னேற்பாடுகள் பண்ணிக்கிட்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மேல் படிப்பிற்காக நீண்ட காலமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திடீர் வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிற மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக சொத்து பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் இந்த 4.5 மாதத்தில் புதுசாக எந்த சொத்து பிரச்சனையும் நீங்கள் கிளப்பிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி புதியதாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு.
ஏற்கனவே எனக்கு எந்த தொழிலுமே கிடையாதுங்க, நான் இப்போ வந்து தொழில் ஆரம்பிக்கணும்னு கடந்த 1 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தொழில் கிடைக்கல, தொழில் அமையலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தொழில் அமையும். ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு நான் வேறு பிஸ்னஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக உங்கள் ஜாதகத்தை முழுசாக ஆராய்ஞ்சிட்டு தான் அந்த வேலையில் நீங்கள் இயங்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனியோட வக்ர பார்வை 4, 7, 12ஆம் இடங்களில் வந்து விழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 உங்களோட ராசியிலேயே குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்குறாரு. ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காருங்க, கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. இது வந்து வருடக்கோள்களோட கிரக அமைப்பு. சரி, இப்போ சனி பகவானை வச்சு சனியோட வக்ரம் பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது, அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கான ஸ்தானம், 12ஆம் இடம் அப்படின்னா மருத்துவமனையில் ஆகக்கூடிய செலவை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செலவு பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும், இப்பயும் வந்து கொஞ்சம் அதிகமாக செலவாகக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுப செலவா நம்ம பண்ணுறது செலவுலாம் தேவையில்லாத செலவா அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத செலவை குறைச்சிக்கிட்டு தேவையான செலவை அதிகம் பண்ணுங்கள், நிறைய சுப செலவுகள் பண்ணுங்கள், நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள். எப்படியுமே நமக்கு வந்து விரய செலவுங்கிறத நடக்க போகுது. அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணி நம்ம பிரச்சனைகளை தேடிக்க போகிறோமா, இல்லை தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்கள் சேர்த்துக்க போகிறோமா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கவே கூடாது. உடம்புல ஏதாவது தொந்தரவுனா உடனே போயிட்டு கட்டாயம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பாக கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி பயணம் அப்படின்னு போகும்போது கட்டாயம் பயணத்திற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனியோட வக்ர பார்வை 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 7ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாய், வீடு, ஆபரணங்கள் இதை பற்றி குறிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் வீடு. 4ஆம் வீடை பொறுத்த வரைக்கும் தாய் அப்படிங்கிற விஷயத்தில் வரனால உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி அம்மா வழியில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சொத்துக்களுக்கு வந்து கைக்கு வரத்துக்கான காலம் நல்லா இருக்குது. அவங்க மூலியமாக பணவரவு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஒரு வீடு மாற்றம் பண்ணுறது, அதை பராமரிப்பு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணி நம்ம அந்த வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டில் இருக்க சுற்றி இருக்க என்வாய்மெண்ட்லாம் நல்லா இருக்குமா, பராமரிப்பு செலவு பண்ணும்போது அந்த பராமரிப்பு செலவு தேவையானது தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் நல்லா படிப்பாங்க, இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிதறல் வந்து இருக்கும். அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி மார்பு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆகுங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. சனி பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்குறனால கட்டாயம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது. இல்லை ஏற்கனவே எங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. என்ன இருந்தாலும் இந்த 4.5 மாதம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. 3வது நபர் தலையிட்ட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டுக்கிட்டே வராதிங்க. குறிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் குறிக்க
இருக்கக்கூடிய இடமுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட தெரியாமல் நீங்களாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவர்கிட்ட சொல்லி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த 4.5 மாதத்தில் புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை புதுசாக தொழிலுக்குள்ளே கொண்டு வரதோ மட்டும் வேண்டாங்க, தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மீடியா துறையில், பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் குருவோட பார்வை 5, 7, 9 இந்த இடங்களில் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட பார்வை 7ஆம் இடத்துல பார்க்குறனால அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான யோகமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதே மாதிரி குருவோட பார்வை 5ல் படுறதுனால குழந்தைகள் இல்லாதவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை இருக்கிறதுக்கான யோகமும் இந்த 4.5 மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. இன்னும் இந்த 4.5 மாதம் எங்களோட வாழ்வை வளமாக்குறதுக்கு நாங்கள் இங்கே என்ன பண்ணணுங்க, என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் பண்ணுறது உங்கள் குடும்பத்தில் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க. ஓகே, சூர்யாவா